இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பசுமனார் சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வாய்க்கத்தின் சின்னம், கட்டளை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருவரும் வேண்டி கேட்டு வேண்டிய தினம் இந்த கரூர் மாவட்டத்திற்கு கடைசியா எதிர்கட்சி தலைவர் சுத்தேகிறார். அந்த அளவுக்கு பயம் கரூர் மாவட்டத்துக்கு. கரூர் மாவட்டம் பொன்மலச்சம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, புரட்சி தலைவர் அம்மாவுடைய கோட்டை. இந்த பகுதியில் ஒருத்தர் இருந்தார், யார் உங்களுக்கு தெரியும்? யாரு? செந்தில் பாலாஜி. 10 கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கலர் மாறும். அடிக்கடி கட்சி மாறுகின்ற ஒரே ஆளு செந்தில் பாலாஜி. அதான் மதிமுகவில் இருந்தாரு, அப்புறம் திமுகவுக்கு போனாரு, அண்ணா திமுக வந்தாரு, மீண்டும் திமுகவுக்கு போயிட்டாரு. ஒரு ஆளு ஒரு 5 ஆண்டுல 2 சின்னத்தில் இருந்த ஒரே ஆள் அவர் தான். அண்ணா திமுக விலாசம் இருந்த கட்சி, அண்ணா திமுக ஒரு அமைச்சராகிற கட்சி, இந்த நாட்டு மக்களுக்கு யார் என்று தெரிவித்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் விலாசம் தெரியாத போயிடுவாங்க. இன்னைக்கு ஏதோ தில்லுமுள்ளு செஞ்சு இன்னைக்கு திமுக போய் அங்க இருக்க முடிச்சு கட்டிட்டு இவர் மாவட்டத்தில் அந்த கட்சியுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கு உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்காக பாடுபட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவரெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியல, இந்த செந்தில் பாலாஜி கட்சிக்கு தெரிஞ்சு மாவட்டத்தில் ஆக்கிட்டார். ஆனது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரவக்குறிச்சியில பொய் மேல பொய்ய பேசி மக்களை நம்ப வச்சு கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிச்சு வெற்றி பெற செஞ்சிருக்காரு இந்த செந்தில் பாலாஜி. அப்ப ஊர் ஊரா போகும்போது பிரச்சாரம் பண்ணினாரு. என்ன பிரச்சாரம் பண்ணாரு? அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் 5 சென்ட் நிலம் கொடுக்கிறாரு. வீடுதான் எனக்கு 5 சென்ட் நிலம். 3 பட்டை போட்டார். ஓட்டு பட்டையில் 3 பட்டை. நல்லா எண்ணி பாருங்க எப்படி எல்லாம். அதாவது மக்களை ஏமாற்ற வேணும் அப்படின்னு நினைச்சா செந்தில் பாலாஜி கேட்டா போதும், எப்படி ஏமாற்றணும் தெரியும். காலத்துக்கு ஏற்றவாறு அடிப்பார். ஏன்னா அதான் சொல்லிட்டார் பச்சோதி. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு எத்தனை தலைவர்கள் இங்கு இறக்குமதி பண்ணாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வெல்ல முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் தான் பொய் மினுமினுக்கும். இன்னைக்கு உண்மை, தர்மம், நீதிதான் என்ற வரலாறு இருக்குது. அந்த வரலாறு தான் நிலைத்து நிற்கும். என்றைக்கும் பொய் நிலைத்து நின்ற வரலாறு கிடையாது. அதை நாங்கள் உண்மையை பேசுகிறோம். இன்றைக்கு எங்களுடைய நிலை சரியான நிலையாக இருக்கின்ற காலத்தினாலே மக்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செஞ்சு அம்மாவுடைய